வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரீஷ் ராவி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது நம்ம மோடி அவர்களுடைய டாக்கும் போக்கும் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பூந்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவுக்கு 7.5 கொடுத்த 7 மாநிலங்கள் அப்படி என்ன 7.5 கொடுத்துருச்சு. கடந்த முறையை விட இந்த முறை 400 வாங்கும்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு 300ன்றாங்க. இப்போ அந்த 300க்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 220 420 யாருக்கு இந்த 220, யாருக்கு இந்த 420, இதுதான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். மேலும் ராகுல் அடுத்த பிரதமரா இல்லது திரும்பவும் மோடி அவர்களே அந்த பிரதான சீட்டில் 3வது முறையாக ஹாட்ரிக் அடிக்க போகிறாரா அப்படின்றத புள்ளி விவரத்தோட ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்கில் வார்லேருந்து ஆரம்பிக்க போகிறோங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஹரீஷ் ராவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் காணொலியை போய்கிட்டு யார் 220 யார் 420 அப்படின்றத இந்த காணொலி முடியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் பிரதமர் அப்படின்றது. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காணொலிக்கு போகலாம். நண்பர்களே, பாஜக காங்கிரஸ் யாருக்கு வெற்றி, கால நேரம் வரை என்னையா சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்களவை தேர்தல் வெற்றி அப்படின்றத இந்த முறை யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் சவுத் சைடில் வேறு லெவலில் அவங்க வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா கடந்த முறை பாஜகவிடம் இருந்த பல சீட்டு இந்த முறை காங்கிரஸிடம் வந்துருச்சு. அதாவது கர்நாடகாவில் தோற்றுட்டாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்லவே தேவையில்லை, தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும், அந்த இடத்துல பாஜக ஒன்றும் பண்ண முடியாது. புத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த புத்தாண்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு 10 ஆண்டு கிடச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக புத்தாண்டு மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இந்த 10 ஆண்டுமே புத்தாண்டு தான் அவங்களுக்கு. பாஜக மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுமா ஏறாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆவலுடன் இருக்கக்கூடிய சந்தோஷத்தில் பாஜக ஒரு புறம் இருந்தாலும், காங்கிரஸ் அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் தங்களால் முடிந்த அளவு வேறு லெவலில் செக் மேட்டே வச்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் சரித்திரத்தை புரட்டி தான் பார்க்குறோம். அதாவது வாஜ்பாய் காலத்திலிருந்தே பார்க்கும்பொழுது 1998 99 182 இடங்கள் பெற்றிருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்கள போட்டு வச்சு செஞ்சது, ஒரு சீட்டில் தோற்றது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆட்சியை கலைச்சது. கார்கில் மன்னன் கார்கில் ராஜா அப்படின்ற மாதிரி கார்கிலை முன்னிறுத்தி கார்கில் வெற்றி கொண்டான் அப்படின்லாம் சொல்லி தேர்தலை சந்திக்கணும்னு நினச்ச சமயத்தில் தோற்ற காரணங்கள் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். ஏன்னா கார்கிலை வச்சு ஜெயிக்கலான்னு நினச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலை வச்சு ஜெயிக்கலான்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஏன் கடவுள், நான் மனித பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மோடியை மட்டும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகிச்சால் தெரியல. ஏன்னா தோல்வி பயம் தான் அதிர்ச்சியா அப்படின்னு சொல்ல முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய டாக்கும் போக்கும் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி கொடுக்குறதா இருக்குது. கூட இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்ஸே குழம்பி போயிருக்காங்க, என்னையா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அடுத்து 2019 பார்த்தீங்கன்னா 303 வந்தாங்க. இந்த 303ன்றதே ஒரு டவுட்டாகவே எல்லாருக்கும் இருந்துச்சு. எப்படி ஜெயிச்சாங்கன்னே தெரியாத மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் 2019 காங்கிரஸுக்கு நல்ல பாடத்தை கற்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது தான் கிங்கு சோலோ அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் அவங்களுக்கு. அப்படிலாம் கிடையாதுப்பா, காலங்கள் மாறிவிட்டன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். மேலும் பாஜகவுடைய சர்வாதிகார போக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு என் கார்டு கொடுக்கணும் இல்லைங்க, ரெட் கார்டு அதுக்கு தான். ஏன்னா தன்னை ஒரு மிகப்பெரிய அளவில் சாம்ராஜ்யம் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க 400 சீட்டுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த 400க்கு தான் வேட்டு. என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கும் பொழுது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட பல்வேறு அந்தந்த கட்சியின் பிரதான நபர்கள் பாஜகவில் எவ்வளவுமே நிற்காம ஓட பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர்களாக ஒவ்வொரு இடத்துலையும் காணப்பட்டாங்க. குறிப்பாக சவுத்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஆன்டி பிஜேபி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் போன தடவை வந்திருந்தாங்க, இந்த தடவை வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 400 இடங்கள் அப்படின்றதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ தான் வரும், 300 அப்பயும் வந்துடுவாங்களே 300 அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட சவுத்தில் பார்த்திங்கன்னா அவங்க டோட்டலாகவே 15 இல்லைன்னா 20 வரதே பெரிய விஷயங்க. 15 to 20 சீட்டு, 15 சீட்டு வேணால் வச்சுக்கலாம். சவுத்தில் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. அப்போ நார்த்தில் இருக்கிற சீட்டை வச்சு ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் வேறு மாதிரி ஒரு வேவ் ஓடுது. வெஸ்ட் பெங்கால் சொல்லவே தேவையில்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், யூபி, உத்தரப்பிரதேசில் கூட இந்த தடவை ஏதோ கொஞ்சம்
வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. என்னையா இது முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி, என்னையா போகிறத ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா ரகுவரன், அந்த மாதிரி தான் இருக்குது யோசனை நம்ம என்ன இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, கடந்த தேர்தல் பாஜக 303 இடங்கள் வென்றுச்சுங்க. ரைட்டு, ஓகே. ஸோ 224 தொகுதிகளில் 50% மேலாக வாக்குப்பதிவு இருந்தது. ரைட், ஓகே. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த 303 கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே தோத்துட்டாங்க. எங்கே நம்ம கர்நாடகாவில் இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க தோக்கிறது எப்பயுமே தோற்று கொண்டு இருக்கிறது தான். எப்பயும் தோப்பாங்க, இன்னமும் தோற்றுக்கிட்டு இருப்பாங்க, நாளைக்கும் தோப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காங்கிரஸ் தான் இங்கே ஏதோ ஓரளவுக்கு வந்து கூட்டணியிலே ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபிக்கு சான்ஸே கிடையாது தமிழ்நாடு கேரளாவை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 2-3 சீட்டு எதாவது கிடைச்சா உண்டு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவில் ஒரு 5 சீட்டு 8 சீட்டு கிடைச்சா ஏதோ ஒன்றுன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் கையில் இருந்த சீட்டே விலகி போய்கிட்டு இருக்குது. ஸோ 303 சான்ஸு கிடையாது. ஸோ மேலே இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 80 தொகுதியில் பாஜக 62 போன தடவை வாங்கினாங்க. இந்த முறை அந்த 62 கிடைக்காதுன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 சரியே போகுதுன்றாங்க. ஸோ இதில் 40 தொகுதியில் 50% மேல் வெற்றி பெற்றார்கள். அந்த இது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 26க்கு 26 அடித்தாங்க. ஆனால் இந்த முறை 26க்கு 26க்கு சான்ஸே இல்லை. மோடிக்கே பங்கமா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க. மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா 29க்கு 28 அடித்தாங்க. அதுவும் இந்த தடவை வந்து கம்மியாக போகுதுன்றாங்க. கண்டிப்பாக அதை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து தொடங்குதுங்க காங்கிரஸ் இந்தியா கூட்டணி. இவங்க என்னன்னா முன்னாடி 98 99 வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ ப்ரிப்பரேஷனே இல்லையே எக்ஸாமுக்கு. இவர்களுடைய ப்ரிப்பரேஷனும் சரியில்லை, இவர்களுடைய போக்கும் சரியில்லை. ஸோ நம்ம எழுதுகிற மார்க் மட்டும் இல்லாமல் சில இன்டர்னல் மார்க்ஸு, அசைன்மெண்ட்ஸு, டிசிப்ளின் இதுக்கெல்லாம் ஒரு தனித்தனியாக மார்க் வச்சு சில சமயங்களில் நம்ம ஸ்கூல் கரிக்குலமில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதில் அடி வாங்கிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து மற்ற விதமான கோல்மால்லாம் செஞ்சு சில ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யான்றது அதை வேறு பக்கம் வச்சுப்போம். ஆனால் 0லேருந்து தொடங்கக்கூடிய காங்கிரஸ் இவங்க ஏற்கனவே 90லேருந்து சரியக்கூடியவர்கள். அப்போ யாருக்கு சாதகமாக முடியும் உங்களுக்கே தெரியும். அது காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும். அந்த ஒரு விரக்தினால என்னவோ தெரியல, மோடி அவர்கள் பேசுவது எல்லாமே வந்து மிகப்பெரிய காமெடியாக. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நார்த்லேயே அடி வாங்க போகுதுன்றாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் 25 தொகுதியில் 24 வாங்கினாங்க. முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 தொகுதிகளில் 50%க்கு அதிகமான வாக்குகளை பெற்றது. இந்த முறை வாங்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரே ஒரு சீட்டெல்லாம் தோக்கிறது கிடையாது, அதுக்கு மேலே தோப்பாங்க. கர்நாடகாவில் 28 தொகுதி, ஆனால் இந்த முறை இந்த தொகுதியில் 25 தொகுதி இது பண்ணாங்க. இந்த முறை 5 தான் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் அங்கேயே 20 காலி ஆகிடும் அவங்களுக்கு. 20 சீட்டு. அப்போ 303ல் 20 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுடைய கணக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 150 ஒதுக்கி வச்சுருவாங்களாம். ஸோ 543ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சவுத்தை கால்குலேட்டே பண்ண மாட்டாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது நார்த்தை மட்டும் வைக்கும் பொழுது மகாராஷ்டிராவில் 48 தொகுதியில் 23 போன தடவை ஜெயித்தாங்க. இந்த முறை அந்த 23ல் வெற்றி என்பது சாத்தியமா அப்படின்னா சான்ஸே கிடையாதுங்க. இப்போ பீகாரில் எடுத்துக்கிட்டால் 40ல் 17 தொகுதி. இந்த முறை அந்த 17 கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டன்றாங்க. அப்போ எல்லாமே சரியும் பட்சத்தில் அப்போ பாஜகவுக்கு எத்தனை சீட்டு தான் கேட்கலாம். இன்னும் இருக்குங்க. ஹரியானா இருக்குது. ஹரியானாவில் 10க்கு 10, இமாச்சல் பிரதேசில் 4க்கு 4, உத்தரகாண்டில் 5க்கு 5, டெல்லிக்கு 7க்கு 7, அருணாச்சல் பிரதேஷ் 2க்கு 2 இப்படியெல்லாம் வாங்கிட்டு இருந்தவங்க இந்த தடவை அடி செம்தியாக பாதியாக குறையுது எல்லாத்துலேயுமே. அப்போ ஹரியானாவில் 5, இமாச்சல் பிரதேசம் 2, எல்லாம் 50-50னே வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய வாஷ் அவுட்டுன்னு வேண்டவே வேண்டாம். அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அந்த இடத்துலையே இவங்களுக்கு குறைஞ்சி கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கே வந்து மிகப்பெரிய தாண்டவம் ஆட வேண்டியதாக இருக்கும். பாருங்கள் மோடி என்னென்ன வேலைலாம் காமிக்கிறாப்புல. இந்த மாதிரி தான் இப்போ மோடியோட மனநிலை இருக்குது. ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்ற ஒரு மிகப்பெரிய சரிங்க. அப்புறம் இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த அஸ்ஸாம் பற்றிலாம் சொல்லலையேன்னு கேட்டிங்கன்னா, அஸ்ஸாமில் போன தடவை 14 தொகுதியில் 7 வாங்கினாங்க, 50%. ஜார்க்கண்டில் 14ல் 11 ஜெயித்தாங்க. சத்தீஸ்கரில் 11ல் 9 ஜெயிச்சிட்டாங்க. மேற்கு வங்கத்தில் 42லேருந்து 18. இந்த தடவை அந்த 18ல் சான்ஸே கிடையாதுங்க. இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் அந்த பார்க்கும்போது அஸ்ஸாம், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் மெயினாக வந்து இந்த முறை வந்து வெஸ்ட் பெங்காலில் குத்து குமாங்குத்து. ஏன்னா அது அந்த சைடு வந்து இன்னொரு ஒரு சவுத் இந்தியாவாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னொரு சவுத் இந்தியா தான் வந்து நம்ம
நார்த் ஈஸ்ட்டை சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து பாஜகவுடைய எந்த ஒரு இதுவுமே தென்படாது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த மேப்பை பார்த்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாஜக ஆக்குப்பைட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க அது எல்லாமே வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதாவது யூபி, மாப்பி, காப்பின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி, இது எல்லாத்துலேயுமே பீகார் முதற்கொண்டு அடி வாங்குறாங்க. என்ன தான் ஏன் சொல்ல வர அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கோவா, ஜம்மு காஷ்மீர், அடுத்தது திரிபுரா, இதெல்லாம் கூட பலவிதமான கலவரங்கள் நடந்த காரணத்தினால விவசாய போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம், அம்பானி அதானியை மட்டுமே மேலே தூக்கி விட்டாங்க. அப்படியாவது ரிச் மேன்ஸ் பிகம்ஸ் ரிச்சர் அண்ட் ரிச்சர், புவர் மேன் பிகம் புவர் அண்ட் புவர். இப்போ பார்க்கும்போது புவர் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம விவசாயிகளுக்கு இவங்க கொடுத்த டஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு நினைக்கிறாங்களே சிஏஏ, அதுவே ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே போதுங்க. சரி, இப்போ இவங்க காசு கொடுத்து சில விஷயங்களை பார்க்குறாங்க. என்னப்பா நீ சொல்கிற கணக்கே சரியில்லைன்னு சொல்லலாம். ஆமாங்க, கணக்கே சரியில்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய மாநிலம் என்ன கதைன்னு எனக்கு தெரியும். ஏங்களா, டைம்ஸ் நோவில் ஒரு சின்னதாக ஒரு போட்டிருந்தாங்க ப்ரீபோல் சர்வேன்னு சொல்லிட்டு. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து 2019 வாங்கின சீட்டுகளும் 2024 வாங்கக்கூடிய சீட்டுகளும் இவங்க ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. சரிங்க, அப்போ யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக, காங்கிரஸ் அப்படின்லாம் போடும்போது போன தடவை எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க? 40க்கு 38 கிட்டத்தட்ட வாங்கியாச்சு. 38, 39 நினைக்கிறேன். இந்த தடவை 40க்கு 40ன்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு திமுக ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி சமயத்தில் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து வரக்கூடிய சீட்டு எவ்வளோ வரும்னு இவங்க கணக்கு சொல்கிறத பார்த்தா, சரி 21 மேக்ஸிமம்னே வச்சுக்கலாம், 7ன்னு வச்சுக்கலாம், 28. மீதி பிஜேபி 2லேருந்து 6 தொகுதி ஜெயிக்குதுன்றானுங்க தமிழ்நாட்டில். இதுலேருந்தே தெரியுது இது டுபாக்கூர் சர்வே அப்படின்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா ஏபிஓ ஓட்டர் சர்வேன்னு சொல்லிட்டு இது 323, இந்தியா டிவின்னு சொல்லிட்டு அது சிஎன்எக்ஸ் ப்ரால்னு சொல்லிட்டு 343, டைம்ஸ் நோ 389 போட்டிருக்கானுங்க. சரி ரைட்டு, இது வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக எதுவுமே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான். இந்தியா டுடே பார்த்தீங்கன்னா 304ன்னு போட்டிருக்காங்க. இது 204ன்னு வர வேண்டியதை 304ன்னு தப்பாக கால்குலேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. சரி, ஜி நியூஸ் என்ன பண்ணாங்கன்னா அது 377. ஆக மொத்தம் கைக்கூலிகளாக மாறிய ஊடகங்கள் இப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் நம்ம அப்படியா கரெக்டாக எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக எடுத்து கொடுத்தாச்சு. இதுதான் இதுக்கும் சர்வேன்னு இத்தனை பேர் கொடுத்தானுங்களே. டைம்ஸ் வச்சே பார்த்துடலாம். நீங்கள் சொல்கிற கணக்கு வந்து திமுக 23ல் 20, 21 ஜெயிக்குன்றீங்க. ரைட்டு, ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் 5 to 7 ஓகே. ஆனால் பிஜேபி மற்றதே அப்படியே வச்சுக்கலாம். பிஜேபி 2லேருந்து 6 ஜெயிக்கணும். 1க்கு வழி இருக்கான்னு சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய கணக்கு. 1க்கு வழி இல்லாத போது 2லேருந்து 6 சீட்டு ஜெயிக்குன்றீங்களே, அதுதான் இங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கிங்காக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இப்படி தில்லுமுள்ளு பண்ணதை வச்சே நாங்கள் வந்து ஒரு சாம்பிளை எடுத்தே மேலும் பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் வந்து பாஜகவுக்கு என்ன சீட்டு 303 வாங்கினாங்க, இந்த 400ன்னு சொன்னாலும் என்னை பொறுத்தவரை 320 பாஜகவுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. 320 காங்கிரஸ் கூட்டணிக்கு, 220 தான் நம்ம மோடி அவர்களுக்கு, பாஜக அவர்களுக்கு. அதுவே அதிகம். 200 வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அதுக்கு கீழே கம்மியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரோகுலா மாடியா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் அப்படின்னு தான் மக்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோ போட் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஓடும் கட்டத்தில் வந்து நம்ம ராகுல் காந்தி அந்த மாதிரி படகு ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வேகமாக போயிட்டுருக்கிறாரு, சவாரி செய்கிறாரு. ஆனால் மோடி அவர்களோ, நான் கடவுளின் அவதாரம், நான் மனித பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பேச்செல்லாம் நீங்கள் இங்கே பேசியிருந்தீங்கன்னா வச்சுக்கோ தம்பி, அதோட ஜோலியை முடிச்சு விட்டு அனுப்பியிருப்பாங்க. இப்போ இதில் என்ன ஒரு கூத்துன்னா, இப்போ இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் என்ன, அதாவது சர்வாதிகாரத்திலிருந்து ஒரு விடிவு காலம் வருமா வராதா அப்படின்றது கண்டிப்பாக வர வேணும்னு தான். ஆனால் கால்குலேஷன் படி இது, ஆனால் திரும்ப ஏதாவது மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். 320 காங்கிரஸ்க்கு, 220 மோடிஜிக்கு. பொறுத்திருந்து பார்ப்போங்க. கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நம்பினீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க, காமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
Thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robin and don't forget to click on the bell icon. Thank you. Ting ting.